பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க. உண்மையே சொல்றேன் நடையே செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டி என்று சிந்து விட்டா சிங்க. வாசிக்க சீருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. முன்னால சேருது மயிலக்காடு பின்னால பாயுது மச்சக்காடு. ஆடுது முரட்டுக்காடு முரட்டுக்காடு முரட்டுக்காடு. நெஞ்சுக்குள் பயமும் இல்லை யாருக்கும் அச்சமில்லை வாராதோ வெற்றியிடம். நெஞ்சுக்குள் அச்சமில்லை யாருக்கும் பயமும் இல்லை வாராதோ வெற்றி என்னிடம். விளையாடுங்க உடல் பலமாகுங்க ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க. உண்மையை சொல்வேன் நல்லதை செய்வேன் வெற்றி வரும். பாடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பங்கடி பங்கடி பொண்டுகளா வாசமுள்ள செண்டுகளா. பங்கடி பங்கடி பொண்டுகளா வாசமுள்ள செண்டுகளா. கும்மி அடிச்சு கொலவைய போட்டு அண்ணனை வாட்டி பாடுங்களா. கலையனை பார்த்து புட்டா ஜல்லிக்கட்டு காளையெல்லாம் துள்ளிக்கிட்டு ஓடுமடி. புள்ளுக்கட்ட தேடிக்கிட்டு புள்ளுக்கட்ட தேடிக்கிட்டு புள்ளுக்கட்ட தேடிக்கிட்டு. கொம்பிருக்கும் காளைக்கெல்லாம் வம்பு இருக்காது இந்த கொம்பு இல்ல காளையிடம் வம்பு இருக்காது. கொலவை போட்டு பாடுங்கடி கும்மி அடிச்சு ஆடுங்கடி. மாரியம்மன் கோயிலுக்கு பொங்கலவை போவாருங்கடி பொங்கலவை போவாருங்கடி பொங்கலவை போவாருங்கடி. பிறந்த ஊருக்கு புகழத்தேடு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. பிறந்த ஊருக்கு புகழச்சேரு வளர்ந்து நாட்டுக்கு பெருமை சேரு. 4 பேருக்கு நன்மை செஞ்ச கொண்டாடுவார் பண்பாடுவார். என்னாலும் உழைச்சதுக்கு பொன்னான பலனுக்கு ஊரோடு சேர்ந்து வாழுங்க. அம்மன் அருள் சேரும் இது நன்மை துணையாகும். ஆடலாம் பாடலாம் கொண்டாடலாம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. பொதுவாக என் மனசு தங்க ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்க. உண்மையே சொல்வேன் நல்லதை செய்வேன் வெற்றி மேல் வெற்றி வரும். ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம் ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். கொத்துக்கும் பாட்டுக்கும் தாழதி வேணும். தலவாசல் இல்லா வீடும் ஒரு தாளம் இல்லா கூத்தும். தத்தி தருகிட தருகிட
வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். தருகிடதும் தருகிடதும் தருகிடதும். அலையாடிடும் ஆழ்கடல் மட்டம், அதில் முத்தை எடுப்பவன் கஷ்டம் இந்த ஊருக்கு புரியாது. உள் மனசில 1000 பாரம், இது பாட்டுல ஓடிடும் தூரம், இது யாருக்கும் புரியாது. ஒன்னில்லாம ரெண்டும் இல்லை, ஆண் இல்லாம பெண்ணும் இல்லை, பெண் இல்லாம யாரும் இல்லை, துன்பம் இல்லா பேரும் இல்லை, வாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்தி தருகிட தருகிட ததிங்கிடத்தோ மட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். தருகிடதும் தருகிடதும். புது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, புது மாப்பிள்ளை பொண்ணையும் பாரு, 2 மாடுகள் பூட்டிய ஏறு என்று வாழணும் பல்லாண்டு. ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு, மல்லிகை மெத்தைய போட்டு, வாசிங்க 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 வாசிங்க. அதே ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு, மல்லிகை மெத்தைய போட்டு 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 போட்டு, ஒரு மல்லிகை மெத்தைய போட்டு, அந்த மன்மதன் வித்தைய காட்டு, நாங்க கேட்கணும் தாலாட்டு. ஆடையில்லா உடலும் இல்லை, அலையில்லாத கடலும் இல்லை, ஓசையில்லா மணியும் இல்லை, ஆசையில்லா மனசும் இல்லை, வாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்தி தருகிட தருகிட தருகிடத்தோ மட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். தெருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். தலவாசல் இல்லா வீடும், ஒரு தாளம் இல்லா கூத்தும், தத்தி தருகிட தருகிட ததிகிடத்தோ மட வீட்டுக்கு வீட்டுக்கு வாசப்படி வேணும். திருக்கூத்துக்கும் பாட்டுக்கும் தாளஜதி வேணும். அப்படிலாம் போகுது. இப்படி பாடினா பாடிட்டே போகலாம். நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க. இது வந்து ஒரு இசை திருவிழா மாதிரி நடந்துட்டேப்பா. நீ வந்து பார்த்தா முழுக்க முழுக்க ஆனந்த ஆனந்த நீங்க தானா? என்ன இப்படி திருவிழா கூட்டம் மாதிரி இசை கூட்டத்துக்கு கூட்டிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மணமக்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எப்படி நீங்கள் ஆரம்பிச்சிங்க உங்கள் கதையை, எப்படி அது வளர்ந்தது, என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க, அதுக்கப்புறம் அதிலிருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படிங்கிறதுலாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் நிஜமாகவே உங்களுக்கு கல்யாணம் ஆகிற நேரம் அருமையான நேரமாக இருக்கிற காரணத்தால் இனிமேல் வெற்றி படிகளில் ஏறி மேலே 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 போக வேண்டியதுதான். எல்லாம் வியக்கக்கூடிய. ஏன்னா இதில் கச்சேரியிலே இவ்வளோ பிரம்மாண்டத்தை காட்டிட்டீங்க. ஆகையால் அவர் வாழ்க்கையும் பிரம்மாண்டமாக வரணும்னு சொல்லி மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.